ஸோ ₹1 நம்ம அரசுக்கு கிடைக்குதுன்னா அது எந்தெந்த வழிகள்ல ஈட்டப்படுது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதிகபட்சமா நமக்கு ₹1 கிடைக்குதுன்னா அதுல 27% கடன் மூலமா தான் நமக்கு பெறப்படுது. ஸோ எதன் மூலமாக நமக்கு அதிகமாக பணம் கிடைக்குது அப்படின்னா கடன் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ 27% கடன் தொகை மூலமாக பெறப்படுது. 17% நிறுவன வரி. இப்போ பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வரக்கூடிய வருவாயில வரி செலுத்துவாங்க. ஸோ அதுல 17% பாத்தீங்கன்னா நம்ம அரசுக்கு ₹1 கிடைக்கிறதுல 17% நிறுவன வரி மூலமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரி மூலமா 19% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 4% சுங்கவரி. சுங்கவரினா என்னன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான வரி தான் இந்த சுங்கவரி. சுங்கவரி மூலமா 4% கிடைக்குது அப்படின்னும் கலால் வரி மூலமா 5% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி மூலமா 18% கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 9% பாத்தீங்கன்னா வரிசாரா வருவாய் மூலமாக கிடைப்பதாகவும் ஒரே 1% கடன் சாரா மூலதன வரவு மூலமாக கிடைப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.